வணக்கம் நண்பர்களே. கடந்த சில நாட்களாக நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் என்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஒர்க் ஷாப் அன்னைக்கும் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க, அது ஒரு லட்சியமாக எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க எப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்? இதுதான் கேள்வி. சொல்லப்போனால் பல வருடங்களாக அந்த கேள்வி ரெகுலராக வரும். நம்ம சேனலில் பல வருடங்களுக்கு முன்னாடி இதற்கான விடையை நான் கொடுத்துருக்கேன். ஆனாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை மறுபடியும் கேட்கறதுனால ஒரு கிளாரிஃபிகேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சரி, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுடைய டிகிரி கோர்ஸ், அதாவது ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த படிப்பு, இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை ஒரு லட்சியமாக எடுத்திருப்பாங்க, சீரியஸாக பர்சூ பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்காக அவங்களுடைய டிகிரி படிப்பில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நான் எடுத்துட்டேன்னா 3 வருஷத்தில் முடிஞ்சிடும், இதில் எனக்கு டைம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இதில் ஒரு லாஜிக் இருக்கான்னா இருக்குது. ஆனால் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு, காலேஜ் படிப்பு அப்படின்றது ஒரே ஒரு வாய்ப்பு தான், அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு வராது. அதனால் உங்களுக்கு பிடித்த படிப்பை நீங்கள் எடுங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான். இன்ஜினியரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதற்கான உத்வேகம் உங்ககிட்ட இருக்குது, சின்சியராக படிப்பீங்க இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் எடுங்க. மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெடிசனை எடுங்க, தவறு கிடையாது. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக இதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நான் சொன்னது போல் இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. அதை தாண்டி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசில் எனர்ஜி நிறையா இருக்கும், அல்லது அவங்க பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பூஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்க, யூபிஎஸ்சியை மட்டுமே நீ பாரு, வேறு எதையும் பார்க்காத அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிகிரியை மாற்றி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால் இந்த தவறை செய்யாதீங்க. உங்களுடைய டிகிரி படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்போ ஆரம்பிக்கணும்? ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஃபுல் டைம் கோர்ஸ் போகிறவராக இருக்கலாம், அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆக மொத்தம் ஸ்கூல் முடித்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டிகிரி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது தான், நீங்கள் உங்களுடைய டிகிரி படிப்பை விரும்பி படிக்கணும், அடிக்குவேட்டாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் படிக்கணும். ஒருவேளை இந்த டிகிரி படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிகிரி முடித்ததுக்கப்புறமே நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்திருக்கீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இன்ஜினியரிங் படிப்புக்கே போயிடுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஜினியரிங் படிப்பை முடிங்க, பொறுமையாக முடிங்க. ஒரு 21 வயசில் முடிக்க போகிறீங்க, 21 வயசில் நீங்கள் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், தவறு இல்லை. ஒருவேளை கொஞ்சம் முன்கூட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபைனல் இயரில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் என்சிஆர்டி புக் படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, சிம்பிள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணால் போதும். மற்றபடி உங்களுடைய டிகிரி படிப்பில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணிருக்கக்கூடிய டிகிரி கோர்ஸ் இது டைம் அந்த அளவுக்கு எடுக்கலை, உதாரணத்துக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, உதாரணத்துக்கு பிகாமோ பிஏஓ எடுத்திருக்கீங்க, அல்லது பிஎஸ்சியோ எடுத்திருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் தான் மேக்ஸிமம் நீங்கள் அதுக்கு செலவிடுறீங்க, காலேஜ் போகிறது வர்றது படிக்கிறது இதெல்லாம். இதை தாண்டி டைம் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் காலேஜ் படிக்கும் பொழுதே யூபிஎஸ்சிக்கான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கலாம். அப்படி வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஆரம்பிங்க, தவறில்லை. இதில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கும். மற்ற கேண்டிடேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் அட்வான்டேஜ் இருக்கும். இதனால் உங்களுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு நல்ல ரேங்க் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரி, எந்த வருஷம் நான் ஸ்டார்ட் பண்ணணும்? முடிஞ்சால் ஃபஸ்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை செகண்ட் இயரில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை டைம் இல்லைன்னா 3rd இயர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். ஆக மொத்தம் அந்த காலேஜ் படிப்பு இது ஸ்மூத்தாக போகணும். எஞ்சி இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் இந்த படிப்பை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் இயர்லேயே வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக ஆரம்பிங்க. ஆனால் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் போதும், பொறுமையாக ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜில் சேர்றீங்கன்னா முதல் மாதமே ஆரம்பிக்க வேணாம், ஒரு 2 மாதம் போட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை.
காலேஜ் நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் அதில் சில விஷயங்களை லேர்ன் பண்ணுவீங்க. அதோடு சேர்ந்து இந்த ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. 2 hours போதும் ஃபஸ்ட் இயர். இந்த 2 hours நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, டிகிரி முடித்த ஒரு மாணவர், ஒரு ஃப்ரெஷர் 1 வருஷம் ஃபுல் டைமாக இன்டென்ஸாக ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறார் அப்படின்னா, அதை நீங்கள் 3 வருஷமாக பண்ணணும். உடச்சி பண்ணணும். யூபிஎஸ்சிக்கான ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் பிளான் நான் கொடுத்துருக்கேன். 1 வருஷம் ஃபுல்லாக பண்ணணும், 8 hours படிக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் 3 வருஷம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்ஜாய் பண்ணி பண்ணலாம். அப்போ லைஃப்பை பாசிட்டிவாக பாருங்கள். இதை ஒரு பெரிய வாய்ப்பாக பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ப்ரிப்பரேஷனை இன்டெகிரேட்டடாக பண்ண மாட்டாங்க. மெக்கானிக்கலாக பண்ணுவாங்க, அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணுவாங்க. இது தவறு. உதாரணத்துக்கு என்சிஆர்டி புக் மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க, அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க. இது தவறு. 2 மணி நேரம் கிடைச்சாலும் அதில் இன்டெகிரேட்டடாக எல்லா முக்கியமான ஆக்டிவிட்டீஸும் வரணும். ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் பிளானில் நீங்கள் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் என்ன? கோர் சப்ஜெக்ட் படிக்கணும். இது ஜென்ரலாக முதல்ல என்சிஆர்டி புக்லேருந்து படிப்பீங்க. 2வது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். 3வது ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். 4வது ப்ரீவியஸ் இயர் கொஷனை கோ த்ரூ பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் பண்ணணும், டைம் மட்டும் குறைச்சிக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் லாஜிக். 2 மணி நேரம் இருக்குன்னா 1 மணி நேரம் கோர் சப்ஜெக்ட் படிங்க. உதாரணத்துக்கு என்சிஆர்டி புக் எடுத்து ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபியோ படிக்க ஆரம்பிக்கலாம். அரை மணி நேரம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. மிச்சம் இருக்க 30 நிமிஷத்தில் ஒரு ஆன்சர் எழுதுங்க. டெய்லிக்கும் 10 நிமிஷம் எழுதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷனை கோ த்ரூ பண்ண ஆரம்பிங்க. சால்வ் பண்ண வேணாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். செகண்ட் இயர் காலேஜ் போகும்போது இந்த டைமை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். 2 ஹவர்ஸுங்கிறது ஒரு 2.5 hours ஆகும், 3 hours ஆகலாம். தேர்ட் இயர் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா 3 வருஷத்தில் நீங்கள் டிகிரி முடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 70 to 75% ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. இதில் சில பேர் கம்ப்ளீட்டாகவும் முடிப்பாங்க. ஆனாலும் கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப சேலஞ்சிங் தான், ஆனாலும் சாத்தியம் இருக்குது. நீங்கள் ஒரு 60%இருந்து ஒரு 75% முடிச்சிங்கனாலே இது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ ஒரு 20 வயசுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. 17 வயசில் டிகிரி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 20 இயர்ஸில் நீங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் இன்னும் 1 வருடம் இருக்கும். 21 வயசில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த 1 வருஷத்தில் மிச்சம் இருக்கக்கூடிய சிலபஸையும் முடித்து தொடர்ந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போதே அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமமாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு நல்ல ரேங்க், டாப் ரேங்க்கில் நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஐஏஎஸ் ஆவோ, ஐபிஎஸ் ஆவோ, அல்லது ஐஏஎஃப்எஸ் ஆவோ நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஜென்ரலாக நான் எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்கிறது இதுதான். என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். என்னோட கொஞ்சம் வயசு அதிகமானவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் முடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எல்லாருமே நான் சொல்லுவேன், நீங்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைங்களை அவசரப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை அவங்க காலேஜ் படிக்கும் போதே யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். ஆனால் அவங்கள அவசரமாக படிக்க வைக்காதீங்க. முக்கியமான பேசிக் ஆக்டிவிட்டீஸை பொறுமையாக செஞ்சால் போதும். நியூஸ் பேப்பர் படிக்க வைங்க, பேசிக் புக்ஸை படிக்க வைங்க, எழுதி பார்க்க சொல்லுங்கள். ஒரு 4-5 நோட் புக் வாங்கி கொடுத்து படிக்கிறத சப்ஜெக்ட் வைஸாக சிம்பிளாக நோட்ஸ் எடுக்க சொல்லுங்கள். இதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். 3 வருஷத்தில் ஒரு 50-லேருந்து 60% ஐஏஎஸ் சிலபஸை முடித்தாலே அது பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். இன்றைக்கி நிறைய பேர் அவசரப்படுறாங்க. இந்த அவசரம் தான் நமக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது. நான் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ரெகுலராக மீட் பண்ணுவேன். நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தேர்ட் இயர் படிக்கிறேன், கிட்டத்தட்ட சிலபஸே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஓகே நல்ல விஷயங்க, இது பெரிய அச்சீவ்மெண்ட். சரி என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்டெகிரேட்டடாக பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒருங்கிணைஞ்சு பண்ணியிருக்க மாட்டாங்க, கண்ணாமணன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது, யூஸ் இருக்காது. இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட ஆரம்பிக்கலாம். ஒரு 22-23 வயசில் ஆரம்பித்தா கூட கரெக்டாக ஆரம்பிக்கணும். நீங்கள் முன்கூட்டி ஆரம்பித்து தவறாக பண்ணீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். காரணம் என்னென்னா நம்ம மைண்ட் செட்டு தப்பாக போயிடும், அவசரப்படுவோம், ப்ரிப்பரேஷனே தப்பாக இருக்கும், கண்ணாமணன் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம், ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம் ஒர்க் இருக்காது, ஒரு சரியான பாதை நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த தவறை செய்யாதீங்க. நம்ம ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சில ஏரியாஸில் வீக்காக இருந்தாலும் டிசிப்ளின் மூலமாக, ஹார்ட் ஒர்க் மூலமாக நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம், நாலேஜை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும், உங்களுக்கு எபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தாலும்
உங்கள் ஆட்டிடியூட் தவறாக இருக்குது, அணுகுமுறை தவறாக இருக்குது, நீங்கள் ஒரு காரியத்தை வேகமாக செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் ப்ராப்பராக செய்ய முடியாது. அதனால் நான் சொன்ன இந்த அட்வைஸை மைண்டில் வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். I wish you all the very best. நன்றி.